Hi all, welcome to the channel. So இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா quicksort. So quicksort வந்து one of the sorting algorithm. ஒரு array of elements கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை sort பண்ணும். Sort பண்றதுக்கு நீங்க என்ன type of sorting வேணா யூஸ் பண்ணலாம். So one of the sorting வந்து quicksort. நான் ஆல்ரெடி நம்ம வந்து bubble sort, insertion sort, selection sortலாம் பார்த்தோம். ஸோ அதை விட இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர், இது வந்து ஆர்டர் ஆஃப் என் லாக் என். பெஸ்ட் கேஸ்லேயும் ஆவரேஜ் கேஸ்லேயும் ஆர்டர் ஆஃப் என் லாகின் இருக்கும். ஸோ அதனால் குவிக் சார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் என்ன டைப் ஆஃப் சார்ட்டிங்காகவும். ஸோ இதுவும் வந்து டிவைட் அண்ட் கான்குவர் அல்காரிதம் மூலியமாக தான் வந்து சார்ட்டிங் ப்ராசஸ் நடக்கும் ஃபுல்லாக. ஸோ டிவைட் அண்ட் கான்குவர்னா என்னென்னா, கொடுத்துருக்க அரேவை நம்ம டிவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு கீ எலிமெண்ட் வச்சுப்போம். அதுக்கப்புறம் டிவைட் ஆன அரேவை திரும்பவும் நம்ம வந்து சார்ட் பண்ணுவோம். ஸோ இதே ப்ராசஸ் வந்து ரெக்கர்சிவாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ குவிக் சார்ட்டில் வந்து நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, பார்ட்டிஷன் எக்ஸ்சேஞ்ச் சார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பிவோட் வந்து நான் ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக எடுத்து எப்படி சார்ட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கொடுத்துருக்கிற அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 9, 4, 11, 6 to 8 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து சார்ட் பண்ணி கடைசியில் 2, 4, 6, 7, 8, 9, 11 இந்த மாதிரி நம்ம சார்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட டார்கெட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குதுங்கிறது சொல்கிறேன். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற அரே ஆஃப் எலிமெண்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை வந்து ஒரு கீ எலிமெண்ட்டாக எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கீ எலிமெண்ட்டை நான் இப்போ 7 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் 9, 4, 11, 6 to 8 இருக்கு இல்லையா. ஸோ இந்த எலிமெண்ட்ஸில் எதெல்லாம் வந்து 7 விட கம்மியாக இருக்கோ அதெல்லாம் லெஃப்ட் சைடில் வரணும். அதே மாதிரி 7 விட எதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கோ அதெல்லாம் வந்து ரைட் சைடில் வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா 9, 4, 11, 6 to 8 பார்த்தீங்கன்னா 4, 6 to 8 வந்து 7 விட கம்மியாக இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் வந்திருக்கு. 9, 11, 8 வந்து 7 விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே வந்து ரைட் சைடில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். திரும்பவும் வந்து 4, 6, 2 இருக்கா. ஸோ 4, 6, 2ல் நான் வந்து சூஸ் பண்ணுற எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் தான் வந்து பிவோட் எலிமெண்ட். ஸோ அதனால் 4 வந்து பிவோட்டாக இருக்கிறனால 4க்கு முன்னாடி வந்து மிச்சம் இருக்கிற அந்த 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிற அரேயில் 4 தவிர மிச்சம் இருக்கிற 6, 2ல் எது 4 விட கம்மியாக இருக்கோ அது 2. ஸோ அது வந்து 4க்கு லெஃப்ட் சைடில் வரணும். 6 வந்து கிரேட்டராக இருக்குது, அதனால் 4க்கு ரைட் சைடில் வரணும். அதே மாதிரி இங்கே 9, 11, 8ல் பிவோட் எலிமெண்ட் வந்து 9. ஸோ 9க்கு முன்னாடி வந்து இந்த மூணு எலிமெண்ட்டில் 9, 11, 8ல் நம்மளுக்கு எது கம்மியாக இருக்குது, 8 கம்மியாக இருக்குது. ஸோ அது முன்னாடி வரணும். எது ஜாஸ்தியாக இருக்கோ அது லாஸ்ட்டில் வரணும். ஸோ இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் கண்டினியூ ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த 4க்கு அப்புறம் இந்த 4ல் இந்த 2, 6ங்கிறது தான் லெஃப்ட் சப்பரே, இது ரைட் சப்பரே. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகணும். ஏன்னா ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அது ஆல்ரெடி சார்ட்டடாக இருக்குது. ஸோ மோர் தென் 1 எலிமெண்ட், 2 எலிமெண்ட்ஸ், இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம திரும்பவும் சார்ட் பண்ணுவோம். ஸோ மோர் தென் 1 எலிமெண்ட் இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ரிகர்சிவாக நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து குவிக் சார்ட்டோட அல்காரிதம். அப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த 7 வந்து எனக்கு பிவோட்டை எடுத்துட்டேன். ஸோ பிவோட்க்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 7 விட கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து சார்ட்டட் ஆர்டரில் இருக்காது. இப்போ 4, 6, 2 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது சார்ட்டட் ஆர்டரில் இல்லை. 2, 4, 6ங்கிறது தானே சார்ட்டட் ஆர்டர். ஸோ அந்த மாதிரி சார்ட்டடாக இருக்காது. பட் ஆனால் 7க்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் லெஸ் தென் ஈக்குவல் டு 7ஆக இருக்கும். கிரேட்டராக இருக்கிறது எல்லாமே அதை விட ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே 7 விட கிரேட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் குவிக் சார்ட்டோட லாஜிக். ஸோ இப்போ இதே தான் வந்து நான் வந்து லாஜிக்கில் எழுத போகிறேன். ஸோ இப்போ வந்து குவிக் சார்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், சரியா. ஸோ இந்த குவிக் சார்ட் மெத்தட்குள்ளே நம்ம என்னென்னலாம் வந்து இன்புட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, அரே கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம எந்த இண்டெக்ஸில் இருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம சார்ட் பண்ண போகிறோங்கிறது கொடுப்போம். அதாவது டோட்டல் அரேயோட லோவர் இண்டெக்ஸையும் ஹையர் இண்டெக்ஸையும் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு லோவர் வந்து இந்த இனிஷியலாக வந்து எனக்கு டோட்டலாக வந்து 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது லோவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். ஹையர் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். ஏன்னா அரேயோட இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6ங்க 6ஆக இருக்கும். அப்போ அதனால் லோ இண்டெக்ஸையும் ஹை இண்டெக்ஸையும் நான் கண்டுபிடிக்கணும். சாரி, லோவையும் ஹையும் நான் வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ அப்போ இதுக்குள்ளே மெத்தட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, பிவட்டுக்கு
பிவோட் எலிமெண்ட் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் பிவோட்னு எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் அந்த அரேல பிவோட்டோட கரெக்டான பொசிஷன் என்ன அப்படின்றது தானே நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால பிவோட்டோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 2 3 பிவோட்டோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ எனக்கு பிவோட்டோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிவோட்டோட இண்டெக்ஸ் வச்சுக்கிறேன். பிவோட் இண்டெக்ஸ் சப்போஸ் இதுதான் அப்படின்னா, ஸோ இந்த நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு எல்லாம் கம்ப்யூட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும். நான் அது என்ன ப்ராசஸ்ங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னா பிவோட்டோட இண்டெக்ஸ், அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எனக்கு பிவோட்டோட கரெக்ட் இண்டெக்ஸ் என்னவோ அது ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் அந்த மெத்தடை நம்ம அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்றும் இல்லை, பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பார்ட்டிஷன் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதிக்கலாம். ஸோ எனி ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கலாம் நீங்கள். நான் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கும் நம்ம என்ன பாஸ் பண்ணோம், எந்த அரேவை வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணணுமோ அந்த அரே, அதுக்கப்புறம் லோவர் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஹையர் இண்டெக்ஸ், இது பாஸ் பண்ணும். ஓகே, ஸோ பாஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், பிவோட் இண்டெக்ஸ் எனக்கு 3ன்னு கிடைச்சிரும். இந்த இடத்துல 3 கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும், திரும்பவும் வந்து நான் இதே ப்ராசஸ் வந்து இந்த 462ல் எனக்கு வந்து 4 தான் பிவோட்டுன்னு தெரிஞ்சிடும். பட் ஆனால் 4ஓட கரெக்ட் பொசிஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே ப்ராசஸ் நடக்கிறதுனால நான் திரும்பவும் இந்த குவிக் சார்ட்டையே வந்து நான் கால் பண்ணும். ஸோ அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ திரும்பவும் வந்து குவிக் சார்ட் ஃபங்க்ஷனே கால் பண்ணும். குவிக் சார்ட். ஸோ நான் இதில் வந்து என்ன பாஸ் பண்ணும், நான் வந்து ஒரு சூடோ கோட் மாதிரி தான் எழுதுகிறேன், கரெக்டான ப்ரோக்ராமாக எழுதலை. ப்ரோக்ராமாக எழுதுனீங்கன்னா அரேயெல்லாம் அரேக்கெல்லாம் வந்து டேட்டா டைப் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம இருக்கேன். ஸோ ஒரு சூடோ கோட் மாதிரி எழுதிட்டு இருக்கேன். ஸோ குவிக் சார்ட்டுக்கு செகண்ட் டைம் குவிக் சார்ட்டுக்கு நம்ம என்ன பாஸ் பண்ணோம்னா, இந்த லோவில் இருந்து இந்த இண்டெக்ஸ் பி இண்டெக்ஸ் வந்து இப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும், 3 கிடைச்சிரும். ஸோ செகண்ட் டைம் நம்ம வந்து சார்ட்டிங்க்கு நம்ம எதை மட்டும் தான் அனுப்புவோம், இந்த 462 மட்டும் தான் நம்ம திரும்பவும் சார்ட் பண்ணுறதுக்கு அனுப்புகிறோம். அதனால அரேல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அரே பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் லோவர் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணணும். லோவர் இண்டெக்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். பட் ஆனால் அதோட ஹையர் இண்டெக்ஸ் வந்து ஹைன்னு பாஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு பிவோட் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி எலிமெண்ட் வரைக்கும் எனக்கு பாஸ் பண்ணாலே போதும். ஸோ அதனால பி இண்டெக்ஸ் -1. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஓகே, ஓகே, ஸோ இது வந்து எனக்கு 462 போய் திரும்பவும் இதே மாதிரி பார்ட்டிஷன் ஆகி எனக்கு இண்டெக்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்ச பிறகு எனக்கு 1ன்னு சொல்லி இதில் ரிட்டர்ன் ஆகும். 0 1 தான் வந்து இண்டெக்ஸ்னு ரிட்டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பார்ட்டிஷன் லாஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்கனால அது ப்ராசஸ் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதே மாதிரி நான் திரும்ப ரைட் சைடுக்கும் அனுப்பணுமா, இங்கே 462க்கு அப்புறம் 9 11 8 நான் அனுப்பணும். ஸோ அது வந்து குவிக் சார்ட் ஆஃப் அரே. அதுக்கப்புறம் இதில் எந்த லோவர் இண்டெக்ஸ் வந்து 0ல் இருக்குது எனக்கு வந்து, ஆனால் 9 11 8 தான் நான் வந்து சார்ட்டிங்க்கு அனுப்பணும். 9ஓட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பிவோட் இண்டெக்ஸ் +1. ஸோ அதனால் பி இண்டெக்ஸ் +1 அனுப்பணும், ஹை அனுப்பணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து குவிக் சார்ட்கான லாஜிக். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இன்னும் பாக்கி இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ நேரம் எனக்கு எவ்வளோ டைம்ஸ் என்ன கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும் நடக்கணும்னு சொல்லியிருந்தேன். இதோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு அதாவது அரேல எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி எனக்கு இப்போ 2 4 6ன்னு கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு. ஸோ 2 வந்து எனக்கு சிங்கிள் எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் ஆகுற வரைக்கும் எனக்கு ப்ராசஸ் நடக்கணும். ஸோ அதுக்காக நான் இன்னொரு கண்டிஷன் இங்கே இன்க்ளூட் பண்ணும். இஃப் லோ லெஸ் தென் ஹையாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன் லோ லெஸ் தென் ஹையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது சப்போஸ் எனக்கு வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் எனக்கு லோவும் ஹை எவ்வளோ இருக்கும், ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குன்னா லோ ஹை எனக்கு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். லோவோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா எனக்கு 0ல் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு எலிமெண்ட்டுங்கும் போது லோவோட இண்டெக்ஸும் 0வாக இருக்கும், ஹையோட இண்டெக்ஸும் 0வாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கண்டிஷனில் நம்மளுக்கு திரும்பி இது ஃபுல்லாக பண்ண தேவையில்லை, பார்ட்டிஷன் பண்ண தேவையில்லை, குவிக் சார்ட் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. பட் ஆனால் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து
கண்டிப்பாக இந்த சார்ட்டிங் ப்ராசஸ் நடக்கணும். டூ எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது என்னவா இருக்கும்னா லோ வந்து 0வா இருக்கும், ஹை வந்து 1ஆ இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு லோ வந்து லெஸ் தென் ஹை, அப்போ அதனால எனக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த இஃப் கண்டிஷன் எழுதணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து குவிக்சார்ட் அல்காரிதம் ஓட சிம்பிளான லாஜிக். இப்போ நம்ம பார்ட்டிஷன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ பார்ட்டிஷன் வந்து எப்படி பண்ண போகிறோங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பார்ட்டிஷன் கான்செப்ட் எப்படி நடக்கும்னு சொல்லிடுறேன். ஸோ பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐன்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் வந்து இப்போ பிவோட் வந்து எனக்கு 7ல் இருக்குது. ஓகே, ஸோ பிவோட் 7ல் இருக்கா? ஸோ நான் அதனால ஃபஸ்ட்டு பிவோட் வந்து எங்கே இருக்குன்னு எழுதிக்கிறேன். பார்ட்டிஷனுக்கு என்னென்ன வந்து நம்ம இன்புட்டாக வந்துச்சு, அரே வந்துச்சு, அதுக்கப்புறம் லோ வந்துச்சு, அதுக்கப்புறம் ஹை வந்துச்சு. கரெக்டா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அரே லோ ஹை 3 தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அது 3 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவோட் வைக்கிறேன். ஸோ பிவோட் எலிமெண்ட் வந்து என்னவா வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே ஆஃப் லோ. ஏன்னா நான் இந்த இப்போ சொல்ல போகிற கான்செப்ட் எல்லாமே வந்து பிவோட் ஆஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா லோ இண்டெக்ஸில் தான் வந்து பிவோட் இருக்கும். ஸோ அதனால பிவோட் வந்து வச்சுட்டேன். இப்போ நான் அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணுறேன். அது என்னன்னா, 2 பாயிண்டர்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து லோக்கு, இன்னொன்று வந்து ஹைக்கு. ஸோ 2 பாயிண்டர்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா int I is equal to low, அதுக்கப்புறம் j is equal to highன்னு பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ I is equal to low, j is equal to highன்னு வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ப்ராசஸ் எப்படி போகும்னா, ஐயை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும் அப்படின்னா, பிவோட்டை விட எனக்கு ஹையரான எலிமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் ஹை இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே எங்கே வருது? 9க்கு வருது. ஸோ 9 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டாக இருக்கான்னு செக் ஆகும். 9 வந்து 7ஐ விட கம்மியான்னு செக் பண்ணும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 9 வந்து கிரேட்டராக இருக்குது 7ஐ விட. ஸோ அப்போ அதனால இங்கேயே வந்து எனக்கு ஸ்டாப் பண்ணிடணும். எப்போ வந்து நம்ம பிவோட்டை விட லார்ஜராக ஒரு எலிமெண்ட் பார்க்குறோமோ அப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடணும். அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட்டு ஜே பாயிண்டர் மூவ் பண்ணுறோம். ஜே பாயிண்டர் இப்போ 8ல் இருக்குது. ஓகே, அப்போ இப்போ என்ன செக் பண்ணுறோன்னா, 8 வந்து லெஸ் தேன் பிவோட்டாக இருக்கான்னு செக் பண்ணும். கிரேட்டர் தேன் பிவோட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு மூவ் ஆகணும், லெஸ் தேனாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 7 வந்து 8 வந்து கிரேட்டர் தேன் 7ஆக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகணும்னா எனக்கு மூவ் ஆகணும். ஓகே, இப்போது 7 வந்து 7ஓட 2 கம்பேர் பண்ணுவோம். ஸோ 2 வந்து எனக்கு லெஸ்ஸர் தேன் பிவோட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஆக்சுவலான டார்கெட் என்னன்னா, பிவோட்டை விட எனக்கு லெஸ்ஸராக ஒரு எலிமெண்ட் கிடைச்சிது அப்படின்னா அதை கொண்டு வந்து நான் முன்னாடி வைக்கணும். கரெக்டாக? ஸோ பிவோட்டை விட எனக்கு லார்ஜராக ஒரு எலிமெண்ட் கிடைச்சிருச்சுன்னா அதை வந்து நான் வந்து லாஸ்ட்டில் வைக்கணும். ஸோ ஏன்னா எனக்கு 7க்கு லெஸ்ஸராக இருக்கிறதெல்லாம் முன்னாடி வரணும், 7க்கு லார்ஜராக இருக்கிறதெல்லாம் பின்னாடி வரணும். ஸோ அதனால் இப்போ எனக்கு 7க்கு லார்ஜராக ஒரு எலிமெண்ட் கிடைச்சிருச்சு ஐ மூவ் பண்ணும்போது, அதுதான் 9. 7க்கு லெஸ்ஸராக ஒரு எலிமெண்ட் கிடைச்சிருச்சு, அதுதான் வந்து இப்போ ஜே. ஸோ அதனால் நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9ஐயும் இந்த 2ஐயும் ஸ்வாப் பண்ணிடணும். அப்போ 9ம் 2ம் ஸ்வாப் ஆச்சுன்னா எங்கே வந்துடும்? இப்படி வந்துடும். கரெக்டா? ஓகே, ஸோ நான் இது வரைக்கும் திரும்பவும் கோடில் எழுதுகிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், I is equal to லோன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், J is equal to ஹைன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், பிவோட் வந்து அரே ஆஃப் லோவில் இருக்குது. இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்னா, while ஓகே while A of Iங்கிறது என்னது? A of Iங்கிறது எனக்கு என்ன எலிமெண்ட்? I of 0ல் இருக்க எலிமெண்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டாக இருந்துச்சுன்னா நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், I ++ பண்ணணும்.
ஓகே ஓகே. ஸோ இந்த லூப் எப்போ ஸ்டாப் ஆகும்? ஐ வந்து எனக்கு கிரேட்டராக கிடைக்கிற வரைக்கும் எனக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். கிரேட்டராக கிடைச்சிருச்சுன்னா ஏ ஆஃப் ஐ வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா எனக்கு ஐ ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா வைல் ஜே ஏ ஆஃப் ஜே வந்து கிரேட்டர் தேன் பிவோட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஜே மைனஸ் மைனஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருந்துச்சு? 8 இருந்துச்சு. 8 வந்து கிரேட்டர் தென் 7ஆக இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் நான் ஐ மைனஸ் மைனஸ் பண்ணேன். இந்த லூப் எப்போ ஸ்டாப் ஆகும்னா எனக்கு அதை விட லெஸ்ஸராக ஒரு எலிமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு இந்த லூப் ரன் ஆகும். ஸோ இது ரெண்டுமே எனக்கு முடிச்சிருச்சு. இப்போ நான் இங்கே வந்து எனக்கு ஹையராக இருக்க எலிமெண்ட் கிடச்சிருச்சு, இங்கே வந்து எனக்கு லெஸ்ஸராக இருக்கிற எலிமெண்ட் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்? ரெண்டையும் ஸ்வாப் பண்ணேன். ஸ்வாப் அரே, எந்த அரேயில் ஸ்வாப் பண்ண போகிறோமோ அது, அதுக்கப்புறம் ஐ கமா ஜே. ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணேன். ஸோ அதையும் நான் கோடில் எழுதிட்டேன். இப்போது திரும்பவும் நம்ம இந்த நெக்ஸ்ட் ஐக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 இருக்குது. 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டா? 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட் 7 இருக்கு இல்லையா? ஸோ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணோம்? ஐ வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறோம். திரும்பவும் 4 இருக்குது. 4 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7ஆ? கண்டிஷன் ட்ரூ. திரும்பவும் என்ன ஆகும்? ஐ வந்து திரும்பவும் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறோம். இங்கே வந்துடும். இப்போ 11 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டா? கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. ஸோ அதனால் இந்த லூப் விட்டு இது வெளியில் வந்துடும். ஸோ இங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஜே கிட்ட வந்துட்டு இருக்குது. ஏ ஆஃப் ஜேல 9 இருக்குது. ஸோ 9 வந்து கிரேட்டர் தேன் பிவோட்டான்னு செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் ஆயிடும். கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு இங்கே மைனஸ் மைனஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ எனக்கு 6 வந்து கிரேட்டர் தேன் 7ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஜே மைனஸ் மைனஸ் ஆகாது, இங்கேயே நிற்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏ ஆஃப் ஐவும் ஜேவும் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ எனக்கு என்ன ஆகிடும்? இங்கே வந்து எனக்கு 6 வந்துடும். இங்கே வந்து எனக்கு 11 போயிடும். ஸோ இந்த ஸ்வாப்பிங் ப்ராசஸ் வந்து இங்கே நடக்கும். ஓகேவா? ஸோ ஸ்வாப்பிங் ப்ராசஸ் நடந்து முடிஞ்ச பின்னாடி திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்னு செக் பண்ணும். ஏ ஆஃப் ஐ என்ன இருக்குது? 6. ஸோ 6 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 தான். ஸோ அதனால் என்ன ஆகும்? ஐ வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஐ வந்து இங்கே வந்துருச்சு இப்போது ஜே கிட்ட. இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஏ ஆஃப் ஐ வந்து 11 இருக்குது. ஸோ 11 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்னு செக் பண்ணும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன செக் ஆகும்னா ஜே செக் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா கிரேட்டர் தென் எலிமெண்ட் கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். ஜே வந்து இப்போது ஏ ஆஃப் ஜேலையும் 11 தான் இருக்குது. ஸோ 11 வந்து கிரேட்டர் தென் 7 தான். ஸோ அதனால என்ன ஆயிரும்? இது வந்து இங்கே போயிடும். கரெக்டா? ஓகேவா? ஓகே. இப்போ வந்து எனக்கு ஜே மைனஸ் மைனஸ் ஆனனால இப்போ எனக்கு ஜே வந்து 6 கிட்ட போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா அரே ஆஃப் ஐ ஜே ஸ்வாப் பண்ண என்ன ஆயிரும்? ஐ வந்து எனக்கு 11க்கு வந்துடும். 6 வந்து எனக்கு பின்னாடி வந்துடும். விச் இஸ் தப்பு இல்லையா? நம்ம ஏன்னா வந்து 6 வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும், 11 தான் வந்து ரைட் சைடில் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்வாப் பண்ணக்கூடாது. அப்போ இங்கே ஆனால் ஒரு ஸ்வாப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், ஸோ எப்போ வந்து ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா ஐ வந்து லெஸ் தென் ஜே இருக்கும்போது மட்டும்தான் ஸ்வாப் பண்ணும். ஸோ அதனால் இங்கே ஒரு கண்டிஷன் எழுதுறோம். இஃப் ஐ வந்து லெஸ் தென் ஜேவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஸ்வாப் பண்ணணும். ஸோ அதனால் இந்த கேஸில் வந்து எனக்கு ஸ்வாப்பிங்கே நடக்காது. ஓகே. அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஸ்வாப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஐ வந்து லெஸ் தென் ஜேவாக இருக்கும்போது நம்ம அது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணலாம். ஒன்ஸ் ஐ வந்து ஜேவை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் செகண்ட் திரும்ப ஏ ஆஃப் ஐ செக் பண்ணோம். 11 இருக்குது. 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டான்னு செக் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் ஐ ஜேவை கிராஸ் பண்ணிடுச்சுனாலே நம்ம இந்த ப்ராசஸ் எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நான் இன்னொரு லூப் மேலே எழுதணும். என்ன லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல் லூப் தான். ஸோ அதுலேயும் வந்து என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம்? வைல் வந்து வைல் ஐ லெஸ் தென் ஜேவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக பண்ணணும். ஓகே. ஸோ அதனால் அது எழுதியாச்சு. ஓகேவா? பட் இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் இந்த வைல் லூப் ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி இப்போ எனக்கு பிவோட் எங்கே இருக்குது? 7ல் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 11, 9, 8 இருக்குது. இங்கே வந்து 2, 4, 6 இருக்குது. இப்போ இந்த 7ஐ எங்கே கொண்டு வந்து வச்சா இந்த மாதிரி எனக்கு ஸ்டெப்பில் கிடைக்கும்? இந்த மாதிரி மீன்ஸ் 7க்கு முன்னாடி எல்லாமே வந்து லெஸர் எலிமெண்ட்ஸாக வரணும், 7க்கு வந்து ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து எல்லாமே கிரேட்டர் எலிமெண்ட்ஸாக வரணும். ஸோ அந்த மாதிரி
எந்த வேல்யூக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் எதை ரெண்டையும் ஸ்வாப் பண்ணேன்னா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஐயும் இந்த 7ஐயும் நான் ஸ்வாப் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 7 இங்கே வந்துரும். 7க்கு முன்னாடி எல்லாமே வந்து எப்படி இருக்கும்? 6 2 4ன்னு இருக்கும், which is less than 7. அதே மாதிரி இந்த சைடு 11 9 8ன்னு இருக்கு, which is greater than 7. அதனால இந்த லூப் ஃபுல்லா முடிஞ்ச பின்னாடி நம்ம ஒரு ஸ்வாப் பண்ணணும். அந்த ஸ்வாப் பண்ணும்போது நம்ம எதை ஸ்வாப் பண்ணணும்னா கொடுத்துருக்க அரேல. ஸோ நான் என்ன ஸ்வாப் பண்ண போறேன்னா பிவோட் எலிமெண்ட்டை ஸ்வாப் பண்ணணும். ஓகே, பிவோட் எலிமெண்ட்டுங்கிறத விட அதோட இண்டெக்ஸை தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு நம்ம அனுப்பணும். ஸோ பிவோட்டோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லோவில் இருக்கு, கரெக்டா? ஸோ லோவோட நம்ம எதை வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணணும்? ஜே இண்டெக்ஸை நம்ம ஸ்வாப் பண்ணணும், கரெக்டா? ஜே. ஸோ அதனால ஸ்வாப் அரே லோ ஜே. ஸ்வாப் பண்ணால் என்ன ஆயிரும்? இங்கே பாருங்க, எனக்கு இப்போ 6 இங்கே வந்துடும், இந்த 7 வந்து இங்கே வந்துடும். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணோம்? ரிட்டர்ன் ஜே, கரெக்டா? ஓகே, ஏன் ரிட்டர்ன் ஜே கொடுக்குறோம்? ஏன்னா அப்போ தான் எனக்கு பிவோட்டோட இண்டெக்ஸ் கரெக்டாக வரும், விச் இஸ் 7. ஸோ 7ங்கிறது இண்டெக்ஸுங்கும் போது அதோட இண்டெக்ஸ் வந்து 3. ஸோ 3 தான் வந்து இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எனக்கு எப்படி இருக்கும்? 6 2 4ன்னு இருக்கும், எல்லாமே வந்து லெஸ் தென் 7 தான். ஓகே, அதே மாதிரி இந்த சைடு 11. ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 11 9 8. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? 6 2 4 வந்து திரும்பவும் இந்த பார்ட்டிஷனுக்கு உள்ளே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ வந்து என்னவா இருக்கும்? லோ வந்து 0வாக இருக்கும், அதை வந்து நம்ம பிவோட்டை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் லோ வந்து பிவோட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ வந்து லோக்கு இருக்குமா? ஸோ ஐ வந்து இங்கே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஜே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகே, ஸோ வைல் ஐ லெஸ் தென் ஜேவாக இருக்கும்போது ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டான்னு செக் பண்ணுறோம். பிவோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் இப்போது. ஓகே, ஸோ அப்போ வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. ஸோ அதனால் ஐ வந்து என்னவாயிரும்? ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ வந்து அடுத்து என்ன செக் பண்ணுறோம்? ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டான்னு செக் ஆகும்போது ப்ளஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 ஆன்னு பார்க்கும். ஸோ இப்போவும் வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அதனால ப்ளஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 11 9 8. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? 6 2 4 வந்து திரும்பவும் இந்த பார்ட்டிஷனுக்கு உள்ளே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ வந்து என்னவா இருக்கும்? லோ வந்து 0வாக இருக்கும், அதை வந்து நம்ம பிவோட்டை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் லோ வந்து பிவோட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ வந்து லோக்கு இருக்குமா? ஸோ ஐ வந்து இங்கே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஜே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகே, ஸோ வைல் ஐ லெஸ் தென் ஜேவாக இருக்கும்போது ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டான்னு செக் பண்ணுறோம். பிவோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் இப்போது. ஓகே, ஸோ அப்போ வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. ஸோ அதனால் ஐ வந்து என்னவாயிரும்? ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ வந்து அடுத்து என்ன செக் பண்ணுறோம்? ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டான்னு செக் ஆகும்போது ப்ளஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 ஆன்னு பார்க்கும். ஸோ இப்போவும் வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அதனால ப்ளஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டாக இருக்கனால இப்போ ஐ வந்து திரும்பவும் ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆச்சுன்னா எங்கே வரும்? இங்கே வந்துடும். ஓகே, இப்போ 4 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டான்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அதனால திரும்பவும் வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதனால ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிரும்? இந்த இடத்துல எனக்கு இங்கே வந்துடும், கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும்னா எனக்கு இப்போ அரேவோட லோ ஹை வந்து 0லேருந்து 2 வரைக்கும் தான் இருக்குது. ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும்போது 3 ஆயிரும். இப்போ ஏ ஆஃப் 3 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டுங்கும் போது எனக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல அண்ட் ஐ வந்து எது வரைக்கும் ரன் ஆகணும்? ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஹையாக இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு ரன் ஆகணும். ஹை வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹை, ஏன்னா 2 வரும், 0 1 2. அப்போ 2 வரைக்கும் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஸோ அதனால இந்த இடத்துல அண்ட் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹைன்னு வந்துருச்சுன்னா எனக்கு 3 ஆகும்போது திரும்ப இந்த லூப் வந்து விட்டு வெளியில் வந்துடும், கரெக்டா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ஏ ஆஃப் ஜே கம்பேர் பண்ணுறோம். ஏ ஆஃப் ஜே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் பிவோட்டான்னு செக் பண்ணுறோம்.
A of j வந்து greater than pivot A of j வந்து 4 வந்து greater than pivot பார்க்குறோம். கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஸோ அதனால் நான் வந்து இங்கேயே வந்து எனக்கு நின்றோம். கரெக்டா? ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆகுறதுனால எனக்கு மூவ் ஆகாது. ஸோ எனக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ இப்போது 4 கிட்ட இருக்குது. அப்போ வெளியில் வந்து இஃப் ஐ வந்து லெஸ் தேன் ஜேவான்னு செக் பண்ணுறோம். பட் ஆனால் ஐ வந்து இப்போ கிரேட்டர் தேன் ஜேவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்வாப்பும் எனக்கு நடக்காது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ரன் ஆகும்போது வைல் ஐ லெஸ் தேன் ஜேவான்னு போய் இந்த லூப் ஃபுல்லுமே எனக்கு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துட்டு இப்போது எனக்கு எது ரெண்டையும் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம் அரேல ஸ்வாப் அரே நம்ம இது பண்ணுறோம். ஸோ இதில் லோவோட வேல்யூ என்ன இப்போது அதான் பிவோட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் தான் அது. ஸோ அதையும் ஜேவையும் வந்து நான் ஸ்வாப் பண்ணுறேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 4ம் லோவும் எனக்கு ஸ்வாப் ஆயிரும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 4 to 6ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6ல் வந்து 6 தான் வந்து எனக்கு பிவோட்டோட கரெக்டான இண்டெக்ஸ். ஏன்னா ஜே தானே ரிட்டர்ன் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த 6க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கம்மியாக இருக்குது. பட் ஆனால் ரைட் சைடில் எனக்கு எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை. ஸோ அதனால் திரும்பி நெக்ஸ்ட்டு என்ன போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4ம் 2ம் வந்து எனக்கு இதே பார்ட்டிஷனுக்குள்ளே போகும். ஏன்னா மோர் தென் 1 இருக்கு இல்லையா அதனால். ஸோ 4 2 போகும்போது எனக்கு எது பிவோட் எலிமெண்ட்டாக இருக்கும்னு 4 2 இருக்குது இல்லையா. ஸோ நான் 4 2ன்னு இங்கே எழுதிக்கிறேன். 4 2. ஓகே. ஸோ 4 2ன்னு போகும்போது ஓகே. ஸோ 4 2 போகும்போது எனக்கு 4ல் வந்து பிவோட் எலிமெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ஐ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4ல் இருக்கும். ஜே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்கும் 2ல் இருக்கும். ஏன்னா இப்போ லோவோட வேல்யூ 0, ஹையோட வேல்யூ 1. ஸோ அதனால் பிவோட் வந்து எனக்கு 4. ஸோ 4 வச்சிடுறேன். ஆக்சுவலாக பிவோட் தான் வந்து க்ரீன் கலரில் இருக்கணும். பட் ஆனால் இங்கே மாறி இருக்குது. நீங்கள் 4ல் தான் பிவோட் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன செக் பண்ணுறோம் ஐ லெஸ் தேன் ஜேல தான் இருக்கு. இப்போ ஏ ஆஃப் ஐ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டான்னு செக் பண்ணுறோம். 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பிவோட் தானே. ஐயும் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹை. ஆமாம் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. அதனால் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிரும் இங்கே வந்துடும். ஓகே. கரெக்டாக இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பிவோட் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹையும் போது ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே 1 ஆயிடுச்சு. ஸோ 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹைங்கும் போது 2 வந்து செக் ஆகும். 2 வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டான்னு செக் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் ட்ரூ தான். திரும்பவும் ஐ ப்ளஸ் ஆகும்போது எனக்கு 3 ஆகிடும். ஸோ லூப் வந்து இந்த லூப் வந்து எனக்கு அப்படியே இந்த லூப் கம்ப்ளீட் ஆகிட்டு அப்புறம் இந்த லூப்புக்கு வெளியில் வரும். இப்போ ஜே வந்து மைனஸ் பண்ணுறோம். ஏ ஆஃப் ஜே வந்து கிரேட்டர் தேன் பிவோட்டான்னு செக் பண்ணுறோம். ஸோ 2 வந்து கிரேட்டர் தேன் பிவோட்டா கிடையாது. ஏன்னா 4 தான் பிவோட் எலிமெண்ட். ஸோ 2 கிரேட்டர் தேன் பிவோட் கிடையாது. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். இஃப் ஐ லெஸ் தேன் ஜேவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். இந்த இடத்துல ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஸ்வாப் ஆகாது. அதுக்கப்புறம் திரும்பவும் ஐ லெஸ் தேன் ஜேவாக இருக்கான்னு செக் பண்ணுறோம் இந்த வைல் லூப்பில். ஸோ இங்கேயும் வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. வெளியில் வரும். வெளியில் வந்து நம்ம அரேல லோவையும் ஜேவையும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ லோவும் ஜேவும் ஸ்வாப் ஆகும்போது என்ன ஆகும் லோவில் என்ன இருக்குது லோவில் 4 இருக்குது கரெக்டாக. இப்போ 4ம் ஜேவும் எனக்கு ஸ்வாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு இப்படி அரேஞ்ச் ஆகி கிடைக்கும். ஸோ திரும்பவும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பார்ட்டிஷன் ப்ராசஸ் திரும்பவுமே நடக்காது. ஸோ இதே ப்ராசஸ் தான் இந்த 11 9 8க்குமே நடக்கும். ஸோ 11 9 8க்கு. ஸோ 11 9 8ல் பார்த்தீங்கன்னா அரே வந்து எனக்கு 0 லோ இண்டெக்ஸ் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் பிவோட் +1. அப்போ எனக்கு வந்து 0 1 2 3 4 4ல் வந்து எனக்கு லோனு கிடைக்கும். ஸோ நான் லோ இண்டெக்ஸில் தான் வந்து ஐ வைக்கிறேன். ஸோ ஐ வந்து எங்கே போகும் எனக்கு இங்கே வந்துடும். ஓகேவா. அதுக்கப்புறம் ஜே வந்து எனக்கு ஜே தான் இங்கே வரும். ஜே வந்து எனக்கு ஹைக்கு வந்துடும். ஐ வந்து எனக்கு லோவில் கிடைக்கும். ஓகே. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வைல் ஐ லெஸ் தேன் ஜேவாக இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ இதில் வந்து எது பிவோட் எலிமெண்ட்னா 11 தான் பிவோட் எலிமெண்ட். ஸோ 11 11 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 11 தான் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அதனால் ஐ வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். 9 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 11 தான். ஸோ அதனால் கண்டிஷன் ட்ரூ ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகே. ஓகே.
அதுக்கப்புறம் திரும்பவும் I வந்து less than or equal to 11 தான் கண்டிஷன் ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரும். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு, I வந்து இப்போ less than or equal to high வரைக்கும் தான் இந்த லூப் ரன் ஆகும். ஸோ அதனால் இந்த லூப் விட்டு இது வெளியில் வந்துடும். ஓகே, அடுத்து என்ன ஆகுது, A of j greater than பிவோட்டான்னு பார்க்கும். 8 வந்து greater than பிவோட்டா கிடையாது, லெஸ்ஸராக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த லூப் ரன்னே ஆகாது. கிரேட்டராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்னா ஜே மைனஸ் மைனஸ் ஆகும். கம்மியாக இருக்குது, கம்மியாச்சுன்னா என்ன பண்ணும், 8யும் 11யும் ஆக்சுவலாக ஸ்வாப் பண்ணும். பட் ஆனால் ஐ வந்து லெஸ்ஸராக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ஸ்வாப் ஆகும். இப்போ கிரேட்டர் ஆயிடுச்சு, அதனால் ஸ்வாப் ஆகாது. ஸ்வாப் ஆகாதனால நம்ம எது கூட ஸ்வாப் பண்ணுவோம், பிவோட் எலிமெண்ட் கூட ஜேவை ஸ்வாப் பண்ணுவோம். அப்போது ஸ்வாப் லோ அதுக்கப்புறம் ஜே. ஸோ லோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது, எனக்கு 4 இருக்குது. அப்போ ஃபோர்த் எலிமெண்ட் என்னது 11. ஸோ 4ம் இந்த 8ம் எனக்கு ஸ்வாப் ஆகிடும். ஸோ இப்படி ஸ்வாப் ஆகும்போது இப்படி கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன கொடுக்குறோம், ரிட்டன் ஜே கொடுக்குறேன். ஜேவோட இண்டெக்ஸ் என்னது, ஜேவோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 கரெக்டாக, 2 3 4 5 6. ஸோ ரிட்டன் 6 ஆயிரும். அப்போ 6 தான் வந்து எனக்கு வந்து பிவோட்டோட இண்டெக்ஸாக இருக்கும். ஸோ பிவோட்க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே, அதாவது அடுத்த ஸ்டெப்பில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 9 11 இருக்கும். ஓகேவா, ஸோ பிவோட்டோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 6 தான். 6க்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்ஸ் 8 9 ரெண்டுமே வந்து சார்ட்டடாக இருக்கான்னு, ரெண்டுமே வந்து 11 விட கம்மியாக இருக்கான்னு மட்டும் செக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 8 9 11 மூணுமே வந்து இதுக்குள்ளே ப்ராசஸ்க்குள்ளே போகும். சாரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எது வந்து எனக்கு கரெக்டான பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா இந்த 11 வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் ஏன்னா எனக்கு ரிட்டன் ஜே தானே கொடுக்குறோம், இது போயிடுச்சு. அப்போ அதனால் அதுக்கு முன்னாடி இருக்க பிவோட்க்கு -1 இருக்கிறது மட்டும் தான் திரும்பவும் ப்ராசஸ், பிவோட் இண்டெக்ஸ்க்கு மைனஸில் இருக்கிறது. அப்போ 8 to 9 மட்டும் திரும்ப போகும். ஸோ இதில் வந்து ஐஜேவும் இப்படி இருக்கும். ஸோ பிவோட் வந்து 8ல் இருக்கும். ஸோ அரே ஆஃப் லோவில் பிவோட் இருக்கனால பிவோட் வந்து 8ல் இருக்கும். ஸோ இது 8 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டான்னு செக் ஆகும், கண்டிஷன் ட்ரூ ஆகுது, ஐ பாயிண்டர் மூவ் ஆகும். 9 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டான்னு செக் ஆகும், கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. ஸோ அதனால் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஜே செக் பண்ணுறோம், 9 வந்து கிரேட்டர் தேன் பிவோட்டான்னு செக் பண்ணுறோம், கண்டிஷன் ட்ரூ. அதனால் என்ன ஆயிரும், ஜே வந்து எனக்கு மூவ் ஆயிரும், முன்னாடி ஜே மைனஸ் மைனஸ் ஆயிடுச்சு. அப்போது 8 வந்து கிரேட்டர் தேன் 8ஆன்னு செக் பண்ணுறோம், கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. அதனால் வந்து என்ன ஆகும், கண்டிஷன் ஃபெயில் ஆகுறனால எனக்கு வந்து இந்த ஸ்வாப் நடக்காது, ஐ லெஸ் தேன் ஜேவா இல்லை இல்லையா, அதனால் இந்த ஸ்வாப் நடக்காது. ஸோ வைல் லூப்லேயும் வந்து இது நடக்காது. ஸோ அதனால் வெளியில் வந்து லோவும் ஜேவும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ லோவில் என்ன இருக்குது, லோவில் வந்து பார்த்தீங்கன்னா லோங்கிறது இப்போ என்னென்னா இப்போது 4 இருக்கும், லோவில் 0 கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த ரைட் சப்பர் எதானே அனுப்புகிறோம். ஸோ அதனால் 8 இருக்கும். 8ம் ஜே எங்கே இருக்குது, ஜேவும் 8ல் தான் இருக்குது. அப்போது இந்த ரெண்டுக்குமே ஸ்வாப் ஆகுறதுனால எந்த சேஞ்சுமே இருக்காது, ஏன்னா ரெண்டுமே ஒரே இண்டெக்ஸ் தான். அதனால் ரெண்டுமே ஸ்வாப் ஆகிறனால ஒரு சேஞ்சுமே இருக்காது, 8 9 11 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு இதே ப்ராசஸ் தான் அப்படியே கண்டினியூ ஆகும் அன்டில் எனக்கு ஒரே எலிமெண்ட்ஸ் சிங்கிள் எலிமெண்ட் கிடைக்கிற வரைக்கும். ஸோ அவ்வளோதான் பார்ட்டிஷனோட லாஜிக். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வந்து இந்த இடத்துல அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே ஜேவை வந்து நம்ம மைனஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ அப்போ ஒரு பாயிண்டில் சப்போஸ் சம் கேஸில் வந்து ஜேவோட வேல்யூஸ் வந்து 0வையும் தாண்டி போயிடுச்சுன்னா எனக்கு இங்கேயும் அரே ஆஃப் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அவுட் ஆஃப் பவுண்ட் வரும். ஸோ அதனால் இங்கேயும் நம்ம இன்னொரு கண்டிஷன் என்னென்ன பண்ணணும்னா அண்ட் ஜே வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லோவாக இருக்க வரைக்கும். ஸோ அதனால் நான் அந்த கண்டிஷனையும் இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இதோட லாஜிக். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்து கோட் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். ஸோ இதோட காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெஸ்ட் கேஸ்லேயும் ஆவரேஜ் கேஸ்லேயும் ஆர்டர் ஆஃப் n log n அண்ட் worst கேஸில் மட்டும் ஆர்டர் ஆஃப் n square. தேங்க்யூ.